கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய அன்னையினுடைய விழாவின் ஆரம்ப நாளில் நாங்கள் முழு உண்மைக்கு வழிநடத்தும் ஆவியானவர் என்ற கருப்பொருளிலே இன்றைய தியானத்தை ஆரம்பிக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் நிறைய ஜெபம் எங்களில் வைத்திருக்கிறோம். நிறைய ஜெபம் நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய புனிதர்களுக்கு, தாய் மரியாளுக்கு மற்ற நிறைய ஜெபங்கள் எங்கள் கையில் இருக்கிறது. ஆனால் எங்களில் நிறைய பேர் ஆவியானவருக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது மிக மிக கம்மியாக இருக்கிறது. ரொம்ப குறைவாக தான் நாங்கள் ஆவியானவருக்கு ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆவியானவர் மிக மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். அதனால்தான் கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு என்னைப் போலவே இன்னொரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொல்கிறார். அப்படி ஆண்டவர் அந்த துணையாளரை அனுப்ப காரணம், எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தப்பட விசேடவிதமாக முழு உண்மையை நோக்கி போவதற்கு இந்த ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானுடைய வரம் தேவை. இன்றைய நாளிலே இந்த ஆவியானவர் எங்கள் குடும்பங்களுக்கு ஏன் தேவை என்று பார்க்கிறதுக்கு ஒரு 7 காரியங்களை இந்த ஆவியானவர் எங்கள் வாழ்வில் என்ன செய்கிறார் என்று நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக இந்த ஆவியானவரை நாங்கள் எங்கே பார்க்கிறோம் என்றால், தொடக்க நூலிலே முதல் அதிகாரத்திலே இந்த ஆவியானவரை பற்றி நாங்கள் வாசிக்கிறோம். தொடக்க நூலிலே முதல் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே ஆவியானவரை பற்றி சொல்கிற பொழுது என்ன சொல்கிறது என்றால், அங்கே உலகத்தை பற்றி 3 விஷயங்கள் கூறப்படுகிறது. என்ன? முதலாவது, உலகம் உருவமற்று இருக்கிறது, வெறுமையாக இருக்கிறது, இருள் பரவி இருக்கிறது. இந்த 3 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. உருவமற்று, வெறுமையாக, இருள் பரவி இருக்கிற அந்த உலகத்தில் என்ன நடக்கிறது? ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆவியானவருடைய அசைவாடுதலின் பிற்பாடு என்ன நடக்கிறது என்றால், அந்த ஆவியானவர் இறை வார்த்தையோடு இறைவன் உரைக்கிற பொழுது அங்கே இந்த 3 காரியங்களும் இல்லாமல் போகிறது. என்ன? முதலாவது, உருவமற்று இருக்கிற உலகம் ஒரு உருவமாக மாறுகிறது, எல்லாமே நன்றாக அமைகின்றது. 2வது, வெறுமையாக இருக்கிறது முழுவதுமாக நிரப்பப்படுகிறது, இருள் இல்லாமல் போகிறது. பிரியமானவர்களே, சில நேரங்களிலே நாங்கள் இந்த தியானங்களுக்கெல்லாம் போகின்ற பொழுது சிலர் வந்து சொல்கின்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஃபாதர், எங்கள் குடும்பம் குடும்பமாக இல்லை. அப்படின்னா என்ன? குடும்பங்கிற பேர் தான் இருக்கிறது ஒழிய அப்பாவுக்குரிய கடமைகளை செய்வதில்லை, அம்மா மாதிரி நடக்கிறதில்லை, பிள்ளைகள் ஏதோ தான் தோண்டித்தனமாக நடக்கிறாங்க. ஒரு குடும்பமாக நாங்கள் வாழ்கிறோம், உண்மைதான், நாங்கள் குடும்பமாக இருக்கிறோம், உண்மைதான், ஒரு கூரையின் கீழ் இருக்கிறோம், ஆனால் அங்கே குடும்ப வாழ்க்கை நடக்கிறதில்லை, பிள்ளைகள் மாறி நடக்கிறதில்லை, கணவன் ஏனோ தானோ என்று எடுக்கிறார். சில பிள்ளைகள் எல்லாம் ஏதோ ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, வராங்க போகிறாங்க, ஆனால் அம்மா அப்பாவை மதிக்கிறது இல்லை. ஒரு குடும்ப கட்டுக்கோப்பு அங்கே இல்லை. என்ன நடக்குதுன்னே தெரியல ஃபாதர். எங்கள் குடும்பத்தில் எங்கள்கிட்ட பணம் இருக்குது, எங்ககிட்ட எல்லா தேவைகளும் இருக்குது, எங்கள் வீடு பெரிய வீடு, ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு குடும்பமாக இருக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. என்ன காரணமோ தெரியல. காரணம் இதுதான் பிரியமான பிள்ளைகளே, அங்கே பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடல் இல்லை. பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடல் இருந்தால், பரிசுத்த ஆவியானுடைய ஆட்சி இருந்தால், அது உருவமற்ற குடும்பமாக இருக்காது, ஒரு உருப்படியான குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அது எப்படிப்பட்ட குடும்பமாக வாழ வேண்டும் என்று தெரியும். அப்ப அந்த குடும்பத்தில் உருவமற்ற தன்மை இருக்கிறன்னா என்ன பிரச்சனை கேட்டா, அங்க ஆவியானவர் இல்லை, ஆவிக்குரிய ஜெபங்கள் இல்லை. எனக்கு அருமையானவர்கள், எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னுடைய சின்ன வயசுல எங்கள் குடும்பத்தில் 6 டசன் பிள்ளைங்க, 6 பிள்ளைங்க. காலையில் எந்திரிச்சோன்னு முதல் காரியம், காலையில் எந்திரிச்சோன்னு முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, எங்க அப்பா அம்மா பிள்ளைகளை கட்டிலிருந்து எழும்ப விட மாட்டாங்க. கட்டிலேயே இருக்க வச்சுட்டு அப்பா அம்மா காலையிலேயே ஒரு தூய ஆவி ஜெபம் சொல்லுவாங்க. ஓ பரிசுத்த ஆவியே எழுந்தள்ளிவாரும் உடைய சிநேகக்கினி மூற்றியர்களும், அந்த புல் ஜெபத்தை சொல்லி எங்கள் நெற்றியிலே சிலுவை அடையாளம் விட்டு தான் நாங்கள் எந்திரிப்போம், கால் வைப்போம். இப்போ அந்த குடும்பத்தில் அந்த ஜெபம் இருக்குதா? நம்ம எங்கள் பிள்ளைகளை நாங்கள் எப்படி படுக்கை விட்டு எழுப்புகிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
எப்படி எழுப்புறோன்னு சொல்லி, எப்படி எழுப்புறோம்? ஜெபம் சொல்லி ஆசீர்வதிச்சு எழுப்புறோமா? எருமை மாடு தூங்குற, எந்திரி, நேரம் போச்சு எந்திரி, இல்லையா? எப்படி நாங்கள் எங்கள் குடும்ப பிள்ளைகளை நாங்கள் எழுப்புகிறோம்? நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், அந்த குடும்பங்களிலே ஆவியானுடைய அசைவாடல், ஆவியானுடைய அபிஷேகம் பிரியமான பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகிறது. அதனால் தான் நான் சொல்கிறேன், எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். குடும்பங்கள் குடும்பங்களாக வாழ்வதற்கு, மாறுவதற்கு ஆவியானுடைய அபிஷேகம் கட்டாயம் தேவை. இரண்டாவது காரியம் வெறுமை. நிறைய பேர் வந்து சொல்கிறேன்னு கேட்டால், ஃபாதர் நாங்கள் சம்பாதிக்கிறோம், நிறைய பணம் வருது, நிறைய நகை சேர்க்கிறோம், நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், ஆனால் ஏதோ ஒரு வெறுமை எங்கள் குடும்பங்களிலே இருக்கிறது. சில நேரம் சொல்லுவாங்க, இண்டிவிஜுவல் பர்சன் அப்படின்னா தனிப்பட்ட நபர்கள் வந்து பேசும் பொழுது சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் இருக்குது ஆனால் என்னமோ தெரியல, என் உள்ளத்தில் ஏதோ ஒரு வெறுமை, என்னன்னே தெரியல ஃபாதர், அதை சொல்லவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு வெறுமை இருக்கிறேன்னு சொன்னால், சில நேரம் எங்கள் குடும்பங்களில் நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய இது இருக்கும், ஆனால் ஏதாவது ஒரு தேவைன்னு வரும் பொழுது எங்களுக்கு பணம் இருக்காது. ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிறதுக்கு கூட எங்கள்கிட்ட வந்து சில நேரம் காசு இருக்காது, பணம் இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டால், இன்னும் நாங்கள் அந்த ஆதியிலே பார்த்த அந்த வெறுமை எங்களிடத்தில் இருக்கிறதுன்னு சொன்னால், நாங்கள் இன்னும் அந்த தூய ஆவியானவர் இல்லாமல் தான் வாழ்கின்றோம். ஏனென்றால் தூய ஆவி இருக்கிற ஒரு மனுஷனுக்கிட்ட வெறுமை இருக்காது. தூய ஆவி குடிக்கொள்ளும் ஒரு குடும்பத்தில் வெறுமை ஒரு நாளும் இருக்காது, முழுமையானதாகத்தான் இருக்கும் பிரியமான பிள்ளைகளே. ஆகவே அந்த வெறுமை போக்கணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட தூய ஆவி இருக்கணும். முதல்ல என்ற தமிழ் புரியுது அவங்களுக்கு? இல்லைன்னா சொல்லுவாங்கள்ல, அது விடிய விடிய ஏதோ அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது, இல்லையா? என்ற தமிழ் வந்து புரியலைன்னா சொல்லுங்கள், ஒரு டிரான்ஸ்லேஷன் வச்சுக்குவோம். நான் என்ற தமிழில் சொல்ல இன்னொரு நான் நினைக்கிறேன், நீங்கள் நிறைய திரைப்படம் பார்க்குற, சினிமா பார்ப்பீங்கல்ல, அதனால் என்ற தமிழ் புரியுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, மூன்றாவது காரியம் பாருங்கள், உலகம் இருளாக இருக்கிறது, இருளாக இருந்துச்சுன்னு சொல்லி. இன்னும் சிலர் வந்து பேசும்போது சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால், ஃபாதர் வெளியில் வந்தால் சந்தோஷமாக இருக்கிறோம், நாங்கள் வெளியில் வந்தால் எங்கள் பிள்ளைகள் ஜாலியாக இருக்கிறாங்க, வெளியில் வந்தால் வெளியில் என் கணவர் வந்து உத்தமன், வெளியில் கணவர் மாதிரி ஒரு மனுஷன் இல்லைன்னே சொல்கிறாங்க, மூத்த புள்ள மாதிரி வெளியில் சொல்கிறாங்க, அவன் மாதிரி வரவே மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே எவ்வளோ தான் நாங்கள் இருந்தாலும் ஒரு இருள் சூழ்ந்து இருக்குது, வெளிச்சம் இல்லை. நிறைய லைட் போட்டிருக்கோம், உண்மைதான், லைட்லாம் இருக்குது இல்லையா, லைட்லாம் போட்டிருக்கோம், ஆனாலும் எங்கள் உள்ளத்திலையும் எங்கள் குடும்பத்திலையும் ஏதோ ஒரு இருள், என்னன்னே தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், சிலர் வந்து சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால், ஃபாதர் யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ, சூனியம் பண்ணியிருப்பாங்களோ, மந்திரம் பண்ணியிருப்பாங்களோ. நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால், சூனியமும் இல்லை, மந்திரமும் இல்லை. என்ன பிரச்சனை கேட்டால், உங்கள் வீட்டில் இன்னும் இருள் இருக்கிறதுன்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இல்லை. நீங்கள் நிறைய பரிசுத்த ஆவியானவருக்கு ஜெபிக்கிற பொழுது அந்த 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 இருள் தன்மை உங்கள் குடும்பத்திலிருந்து போகும். ஆகவே உங்கள் குடும்பத்தில் ஒரு உருவம் வருவதற்கு, வெறுமை இல்லாமல் போவதற்கு, இருள் இல்லாமல் போவதற்கு, எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு ஜெபம் செய்யணும், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கைக்குள்ளாக வரணும், அப்போதான் இதெல்லாம் நடக்கும். இரண்டாவதாக நாங்கள் எங்கே பரிசுத்த ஆவியானவர் பார்க்குறோன்னா, நீங்கள் விவிலியத்தை திருப்பி 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே 7வது அதிகாரத்தில் திரும்பவும் பரிசுத்த ஆவியானவர் பார்க்குறோம். அங்கே என்ன நடக்குது? பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு உருவம் செய்கின்றார். எப்படி? மண்ணால், சரி, களிமண்ணால் ஒரு உருவம் செய்கிறார். இப்போ நல்லா கவனித்து பாருங்கள், உருவம் செஞ்சு இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த களிமண் உருவம், சரியா, உங்கள் கண்மனுக்கு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், பெரிய ஒரு களிமண் உருவம் இருக்குது, சரியா? அந்த உருவம் வந்து பேசுமா? அந்த உருவத்துக்கு உணர்ச்சி இருக்குமா? அந்த உருவத்துக்கிட்ட நான் சொல்கிறேன், ஏன் என்ன நீ புரிஞ்சு கொள்றதில்ல, என்னுடைய வலி உனக்கு புரியுறது இல்லையா, என்னுடைய அழுகை உனக்கு புரியுது இல்லையா, என்னுடைய கண்ணீர் உனக்கு புரியுது இல்லையா, நான் படுற கஷ்டம் உனக்கு புரியுது இல்லையான்னு சொல்லி அந்த களிமண் உருவத்துக்கிட்ட சொன்னால் அது தலையசைக்குமா? புரிஞ்சுக்கிச்சுன்னு சொல்லுமா? இல்லை எனக்கு புரியுதுன்னு சொல்லுமா? புரியாது. அந்த களிமண் உருவத்துக்கு உணர்வு இல்லை, உணர்ச்சி இல்லை, அது வெறும் களிமண் தான். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் தன்னுடைய ஆவியை அதனுள் ஊற்றுகின்றார், தன்னுடைய உயிர் மூச்சை ஊத
அது உயிருள்ளதாக மாறுகிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன பிரியமான பிள்ளைகளே, அங்கே வெறுமையாக களிமண்ணாக இருக்கிற ஒரு பொம்மை, களிமண்ணாக இருக்கிற ஒரு உருவத்திற்கு ஆவியானவருடைய அந்த ஏவுதல், அந்த ஆவியானவர் உள்ளே நுழைகிற பொழுது அது உயிருள்ளதாக மாறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நபர்களை நாங்கள் சந்திக்கின்றோமா? அப்படின்னா என்னை புரிந்து கொள்ளாத, என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒரு மனிதன் எங்கள் மத்தியில் இருந்தால் என்ன காரணம் என்று கேட்டால், பிரியமான பிள்ளைகளே, அவனுக்குள் ஆவியானவர் இல்லை. சில அம்மாமாருங்க சொல்லுவாங்க, ஃபாதர் நான் எவ்வளோத்தான் சொன்னாலும் இந்த மனுஷனுக்கு புரியறதில்லை. யாரு? கணவனுக்கு புரியறதில்லை. நான் படுற கஷ்டம், என்னுடைய வேதனை ஏன் தான் இவருக்கு புரியறதில்லையோ? நான் ஆசையாக திருமணம் செஞ்சு வந்தேன், ஆசையாக வந்தேன், ஆனால் இவருக்கு புரியறது இல்லையே, இவர் ஏன் என்ன புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறான்னு சொல்லி. சில பிள்ளைகள் வந்து சொல்லுவாங்க, அப்பா அம்மாவுக்கு நான் சொல்றது புரியுறதே இல்லை ஃபாதர், என்னுடைய கஷ்டம், என்னுடைய வேதனை, என்னுடைய உணர்வுகளை அவங்க புரிஞ்சு கொள்றாங்கன்னு சொல்லி. சில கணவன்மார்கள், அப்பா அம்மார்கள் வந்து சொல்லுவாங்க, நான் எவ்வளோதான் சம்பாரிச்சேன், எவ்வளோதான் சொன்னாலும் இவங்களுக்கு ஏன் புரியுறது இல்லைன்னு சொல்லி. அப்ப ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாதென்றால், ஒருத்தருடைய உணர்வுகள் எங்களுக்கு தெரியறது இல்லை என்றால், அவன் படுற கஷ்டம், அவள் படுற கஷ்டம் எனக்கு புரியறது இல்லைன்னா என்ன பிரச்சனை தெரியுமா? அங்க அவன் இன்னும் களிமண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் இன்னும் அன்று ஆண்டவர் செய்த அது களிமண் பொம்மை, மண்ணாலான மனிதன் மாத்திரம்தான். அவனுக்குள் ஆண்டவருடைய உயிர் மூச்சு இல்லை. உயிர் மூச்சு இருந்தா புரிந்து கொள்வான், உயிர் மூச்சு இருந்தால் மற்றவர்களை அறிந்து கொள்வான், உயிர் மூச்சு இருந்தால் மற்றவர்களுடைய உணர்வு அவனுக்கு புரியும். அப்படி புரியறது இல்லைன்னா என்னன்னு கேட்டா, இன்னும் களிமண், இன்னும் பொம்மை, இன்னும் மண்ணாகத்தான் இருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய குடும்பத்திலும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா என்ன? மனைவியினுடைய உணர்வை புரிந்து கொள்ளாத கணவன், கணவனுடைய உணர்வை புரிந்து கொள்ளாத மனைவி, பிள்ளைகளுடைய உணர்வை புரிந்து கொள்ளாத பெற்றோர், பெற்றோருடைய கண்ணீரை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு கேட்டா என்ன பிரச்சனை கேட்டா, அவங்களுக்குள்ள இன்னும் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது பிரியமான பிள்ளைகளே, அவர்கள் மாறுவார்கள். ஒரு ரொம்ப நாளைக்கு இப்போ முன்னே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே வச்சுக்கொள்ளுங்களே, ஒரு அம்மா வந்து எங்கிட்ட கண்ணீரோடு அழுதாங்க. நாங்கள் ஒரு தியானத்தில் இருக்கும் பொழுது, ஃபாதர் என்னுடைய மகனுக்கு 21 வயசு, அவன் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த குடிக்கும் கஞ்சாவுக்கும் அடிமைப்பட்டவனாக இருக்கிறான். அவன் வீட்டில் உள்ளது எல்லாத்தையும் விற்றுட்டான். இங்கே பாருங்கள் ஃபாதர், என் கழுத்தில் காயம். நான் நேற்று தூங்கும் பொழுது என்னுடைய தாலியை இழுத்தான் அடகு வைக்க, தாலியை இழுத்தான் விற்க, அது வந்து என் கழுத்தை அறுத்துருச்சு. இங்கே பாருங்கள் காயம் ஃபாதர். இப்படிப்பட்டவனாக இருக்கிறான், என்ன செய்யறதுன்னு தெரியல ஃபாதர். நான் விஷம் வச்சு அவனை கொன்னுடலான்னு சொல்லக்கூட நினைக்கிறேன் ஃபாதர். அவ்வளோ எங்களுக்கு கொடுமைப்படுத்துறான்னு. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் உங்களுடைய மகனை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, ஒவ்வொரு நாளும் அவனை அபிஷேகத்தில் நிறையுங்க, அவன் மாறுவான்னு சொல்லி. இந்த அம்மா நான் சொன்னது போல போயிட்டு நான் சொன்னேன், நீங்கள் அவன் படுக்க போக முன்னுக்கு அவனுடைய தலையில் கையை வச்சு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுத்து தான் நீங்கள் நித்திரை பண்ணணும்னு சொல்லி. ஃபாதர் அவன் படுக்க மாட்டான் ஃபாதர், கம்ப்யூட்டரில் எதையோ பார்த்துக்கிட்டே இருப்பான், அவன் 1 மணி 2 மணி 3 மணிக்கு தான் படுப்பான் ஃபாதர். நான் சொன்னேன், உங்களுக்கு பிள்ளை வேணும்னா நீங்களும் 3 மணி எழுதி முழிச்சிருங்கன்னு சொல்லி. பிரியமான பிள்ளைகளே, அந்த அம்மா போகிறாங்க, முதல் நாள் சொல்கிறாங்க, உட்காந்தே இருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், நீ படு நான் படுக்கிறேன் அப்படின்னு, நீ தூங்கு நான் தூங்குறேன் பிற்பாடுன்னு. இல்லை ஃபாதர் சொல்லியிருக்காரு, உன் தலையில் கையை வச்சு ஜெபிச்ச பிற்பாடு தான் நான் தூங்கணும்னு சொல்லி. இவன் பார்த்து இருந்துட்டு அம்மாவை என்ன ஏமாத்துறதுக்காக கட்டிலில் போயிட்டு இப்போ தூங்குற மாதிரி நடிக்கிறான். அந்த அம்மா தலையில் கையை வச்சு பரிசுத்த ஆவியார் வந்து ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஜெபித்த பிற்பாடு அம்மா படுக்க போனோன்னா அவன் திரும்ப எந்திரிச்சு வந்துடுறான். 2வது நாள் நடக்குது, 3வது நாள் நடக்குது, 4வது நடக்குது. பிரியமான பிள்ளைகளே, ஒரு கட்டத்தில் இந்த அம்மா ஜெபிச்சு கொண்டிருக்கும் பொழுதே அவன் தூங்கி விடுகின்றான். அவனுக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கிற பொழுது அவன் முற்றிலுமாக மாறி இன்னைக்கு பிரான்ஸில் இருக்கிறான். அவனுடைய சகோதரிகளை எல்லாம் திருமணம் செய்து கொடுத்து வீட்டை கட்டி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான். உங்களுடைய பிள்ளைகள் வழி தவறி நடக்கின்றார்கள் என்றால், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டுறாங்கன்னு சொன்னா, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் தான் தோண்டித்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க பிள்ளைகள் மீது அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்துவது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே தூய ஆவி உங்கள் குடும்பத்துக்கு வேண்டும் பிரியமான பிள்ளைகளே. ஆகவே மனிதனுடைய உணர்வை புரிந்து கொள்ள எங்களுடைய குடும்பங்கள் உணர்வுள்ள குடும்பங்களாக மாறுவதற்கு எங்கள் குடும்பத்துக்கு தூய ஆவியானவர் கட்டாயம்
தேவை. மூன்றாவது காரியம், பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஒரு இடத்துல அழகான ஒரு அற்புதமான இடத்துல பார்க்குறோம். நீங்கள் எசேக்கியேல் புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில் வரும் பொழுது ஒரு அழகான சம்பவத்தை பார்க்கிறோம். பிரியமான பிள்ளைகளை, சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஜெபிப்போம், ஏதாவது ஒரு தேவைக்காக ஜெபிப்போம். குடும்ப கஷ்டத்துக்காக, திருமண தேவைக்காக, கடன் தொல்லைக்காக, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். எவ்வளோ காலம் ஜெபிப்போம்னு சொன்னால், ஒரு சில நேரம் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் ஜெபிப்போம். சரியா? அப்படி ஜெபிச்சுட்டு என்ன செய்யணும் கேட்டால், ஒரு கட்டத்தில் இந்த ஜெபம்லாம் கேட்கப்படாது, இந்த ஜெபத்தெல்லாம் சரி வராதுன்னு சொல்லி நாங்கள் இந்த ஜெபத்தை விட்டுருவோம், நாங்கள் ஜெபிக்காமல் விட்டுருவோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற, விவிலியத்தில் சொல்லப்படுகிற ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டால், இந்த எசேக்கியேலை கொண்டு போய் ஆண்டவர் ஒரு பள்ளத்தாக்கில் விடுகின்றார். பள்ளத்தாக்கில் என்ன இருக்குன்னு கேட்டால், எலும்புகள் இருக்கிறது, எலும்பு கூடுகள், அதுவும் மிகவும் பழமையான பழைய எலும்புகள் இருக்கிறது, மிகவும் பழைய எலும்புகள் இருக்குது, உலர்ந்து போன எலும்புகள் இருக்கிறது. அப்போ எசேக்கியேல்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, இந்த எலும்புகளுக்கு உயிர் வருமா, இந்த எலும்புகள் உயிர் பெறுமா? ஆண்டவரே, அது எப்படி சாத்தியம், உனக்கு தானே தெரியும், இதுக்கெல்லாம் வருமா, இவ்வளோ பழசா இருக்குது, இவ்வளோ பழசா போயிடுச்சு, இனிமே என்ன நடக்க போகிறது, இதெல்லாம் விட்டாச்சு, விட்டு ஒழிச்சாச்சு, இனி நடக்காதுங்கிற முடிவு ஆயிடுச்சு. பிரியமான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஏதாவது நீங்கள் விட்டுருக்கிறீங்களா? இனி நடக்காது, இனி இது திருந்தாது, இல்லது இது கிடைக்காது, இதுக்கு நான் ஜெபிச்சு 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 எனக்கு வெறுத்து போச்சு, நான் இனிமே இதை கையில் எடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் தூக்கி போட்ட காரியங்கள் இருக்குதா? இங்கே ஆண்டவர் சொல்கிறா என்னன்னு கேட்டால், நீ இதன் மீது, எது மீது? இந்த எலும்பின் மீது ஆவியை ஊற்று. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அதன் மீது படும் பொழுது, உலர்ந்த எலும்புகள் கூட உயிர் பெற்று எழும்புன்னு சொல்லி அந்த எசேக்கியேலுக்கு சொல்லும் பொழுது, அவன் என்ன செய்கிறான்? அதை பார்த்து ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்கிறேன் என்று சொல்லி அதன் மீது ஆவியை ஊற்றும் பொழுது, பிரியமான பிள்ளைகளே, அவை ஒவ்வொன்றும் உயிர் பெற்று எழுந்து மனிதனாக மாறுகிறதுன்னு அந்த பக்கத்தில் வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரியமான பிள்ளைகளே, ஏதாவது காரியம் நடக்கணும்னு சொன்னா, ஏதாவது விஷயம் நடக்கணும்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. நான் இது வார்த்தையால் சொல்லலை. நான் ஒரு தியானத்தில் இருக்கும் பொழுது ஒரு திருமணமான 2 பேர் வந்து சொன்னாங்க, ஃபாதர், நாங்கள் திருமணமாகி 14 வருடங்கள் ஆகிருச்சு, எங்களுக்கு குழந்தைகள் இல்லை, எங்களுக்கு இன்னும் குழந்தைகள் இல்லை, இனிமேல் எங்களுக்கு குழந்தையே கிடைக்காதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறோம், ரொம்ப இதாக இருக்கிறோம், ஒவ்வொரு நாள் வேதனைக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறோன்னு சொல்லி. பிரியமான பிள்ளைகளை, அவர்களுக்கு நான் ஒரு ஜெபத்தை கொடுத்துட்டு, இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு நாள் உங்களுடைய வயிற்றிலே நீங்கள் கையை வைத்து இந்த ஜெபத்தை சொல்லிட்டு நீங்கள் படுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு ஜெபிக்க நான் ஊக்கம் அளித்தேன். பிரியமான பிள்ளைகளே, இயலாது என்று சொல்லப்படுகிற, முடியாது என்று சொல்லப்படுகிற, இனிமேல் நடக்காது என்று சொல்லப்படுகிற விஷயத்தை கூட பரிசுத்த ஆவியானவர் நடக்க செய்கின்றவர். அவருடைய ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தால், பிரியமான பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில் நடக்காத ஒரு காரியம் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம், இந்த உலகம் இல்லை என்று சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர் உண்டு பண்ணுகின்றவராய் இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, அந்த குழந்தைகளை நான் 1 வருடம் கழித்து நான் சந்திக்கின்ற பொழுது தூக்கிட்டு வராங்க, ஃபாதர், நாங்கள் ஒருவரை தான் கேட்டோம், ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்தார், ஞானஸ்தானத்துக்கு நீங்கள் தான் வரணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. முடியாது என்று நீங்கள் ஏதாவது ஒரு கையை விட்டுருக்கீங்களா? இன்னையிலிருந்து நீங்கள் கையில் எடுங்க, பரிசுத்த ஆவியானுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. பிரியமான பிள்ளைகளே, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும், அது நடக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க, அது நடக்கும். நான் கடைசியாக ஒரு இடத்துல ப்ரீச் பண்ணும் பொழுது முதல் நாள் ஒரு மகள் சந்திச்சா, ஃபாதர், என்னுடைய திருமணமாகி கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார், நான் திருமணமாகி எனக்கு போகவே முடியல, எனக்கு போகிறதுக்கான அவருக்கு அந்த விசா ப்ரோசஸ் சம்திங் இது நடக்கவே இல்லை, இப்போ ஒரு 8 வருஷமாக இருக்கிறேன், 8 வருஷமாக இந்த ஊரில் இருக்கிறேன், எனக்கு போகவே முடியலன்னு சொல்லிட்டு அந்த மகள் ஜெபித்தா. முதல் நாள் தியானத்தில் சொன்னேன், நான் சொன்னேன், இன்றையிலிருந்து 5 நாள் நீ பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபி, இதை வச்சு நீ ஒவ்வொரு நாளும் அவரால் முடியாத காரியம் இல்லை மகளே, நீ ஜெபின்னு சொன்னேன். பிரியமான பிள்ளைகளே, ஃபீஸ்ட்டுக்கு முதல் நாள் அவர் சொல்கிறா, ஃபாதர், விசா கிடைச்சிருச்சு ஃபாதர், உடனே நாங்கள் புறப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி. பிரியமான பிள்ளைகளே,
ஜெபியுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் அவர் செய்வார். அதனால் தான் இந்த முதல் நாள் தியானத்திலே நான் எடுத்தேன், முழு உண்மைக்கு வழிநடத்தும் ஆவியானவர் எங்களுக்கு கட்டாயம் தேவை. நான்காவது காரியம், பிரியமான பிள்ளைகளே, ஆவியானவர் தீமைகளை எங்களிடமிருந்து அகற்றுவார். விசேஷ விதமாக இந்த உலகம் தீமையை நோக்கி அழைத்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீமை புதுசா வருகிறது. புது புது விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம் இல்லையா? முதல்ல எல்லாம் நாங்கள் ஒரு இந்த கஞ்சான்னு சொல்லிட்டு இருப்போம், குடுன்னு சொல்லியிருப்போம். இப்போ அப்படியே போயிருக்கல ஏதோ ஐஸ்ன்னு சொல்லி கேள்விப்படுறோம் இல்லையா? நீங்கள் புதுசாக தீமைகள், புதுசாக பிரச்சனைகள், புதுசாக விஷயங்களை எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம். அப்போ எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் எது நல்லது எது கெட்டது என்று எங்கள் பிள்ளைகள் அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? எங்கள் பிள்ளைகள் அறிந்து கொள்ள முடியும். விவிலியத்தில் பாருங்க, தானியேல் புத்தகத்தில் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். என்னன்னு கேட்டா, அவன் சொல்கின்றான், தானியேல் சொல்கின்றான், அந்த விஷயத்தில் சொல்லப்படுகிறது கேட்டா, அரசன் உண்ணும் சிறப்புணவினாலும் அவன் பருகி வந்த பானத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்று சொல்லி தானியேல் உள்ளத்தில் முடிவெடுத்தான்னு சொல்லி இருக்கிறோம். எப்படி? சும்மா தான்ப்பா கிடைக்குது. என்ன உங்களுக்கு தெரியும் தானியேல் கதை. ஒரு அரசன் மாளிகையில் வேலை செய்கிறான், சாப்பாடெல்லாம் சும்மா, குடிக்கிறதெல்லாம் சும்மா இல்லையா? நான் குடிக்கல ஃபாதர், ஃப்ரெண்டு சும்மா வாங்கி கொடுத்தேன் அதனால குடித்தேன் இல்லையா? நான் போகலை ஃபாதர், ஃப்ரெண்டு சும்மா கூப்பிட்டேன் அதனால போனேன். அப்படி தானே நாங்கள் சொல்கிறது. இப்போ இவனுக்கு சும்மா தான் கிடைக்குது. விவிலியத்தை வாட்சி பாருங்க, சும்மா தான் கிடைக்கிறது. ஆனால் அவை அனைத்தும் ஆண்டவருக்கு உகந்தது அல்ல, தீட்டு என்பதனை உணர்ந்தான். அவன் அதிலிருந்து விலகினான். சின்ன பொடியன், 16 வயசு தான். ஆனால் அவனுக்கு தெரியும், அரசன் உண்ணும் உணவினாலும் அவன் பருகி வந்த பானத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று தானியேல் உள்ளத்தில் முடிவெடுத்தான். எப்படி அந்த முடிவெடுத்தான்? விவிலியம் சொல்கிறது 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே, தானியேல் புத்தகத்திலே. ஏன் முடிவெடுத்தான்னு கேட்டா, அவன் ஆவிக்குள்ளான நிறைந்த மனிதன், ஆவிக்குள்ளாக நிறைந்த மனிதன் என்றதுனாலே அவன் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கக்கூடியதாக இருந்தது. பிரியமான பிள்ளைகளே, அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சரியான முடிவு எடுக்கணும்னு சொன்னா ஆவி எங்களுக்குள் ஆட்சி செலுத்த வேண்டும். அன்னப்பறவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்கெல்லாம் தெரியும் அன்னப்பறவை? கேள்விப்பட்டவங்க சும்மா கையோசித்துங்க. நான் கேள்வி கேட்க மாட்டேன். அன்னப்பறவைன்னு சொல்லி ஒரு பறவை இருக்குன்னு சொல்லி, என்ன விசேஷம்? அன்னப்பறவைனா என்ன விசேஷம் தெரியுமா? எனக்கு இப்போ ஒரு கோயிலாக இருந்தால் கிட்ட வந்து நீ சொல்லமான்னு சொல்லலாம். இது பெரிய க்ரௌடாக இருக்குது, ஒன்றும் சொல்ல முடியாது. யாருக்காவது தெரியுமா அன்னப்பறவையுடைய விசேஷம் என்னன்னு கேட்டால் என்னவா? தண்ணீரையும் சொல்லுங்க, பாலையும் ஒன்றா வச்சா என்ன செய்யுமா? அது பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணீரை வீசிடுமா வெளியே. சரியா? இது வந்து நான் சின்ன காலத்தில் படித்து கொண்டு இருக்கும் பொழுது நானும் யோசிச்சுருக்கேன், அது எப்படிடா சாத்தியம்? ஆறழிவுள்ள மனுஷனுக்கே பண்ண முடியாதுன்னா இது மட்டும் எப்படி தண்ணீர் பாலை மட்டும் குடிக்கும்? இதை யோசிச்சு கொண்டே இருக்கும் பொழுது ஒரு காரியம் நடந்தது என்னுடைய வாழ்க்கையில். நான் வந்து நுவரேலியா, என் ஊர், சொந்த ஊர் நுவரேலியாவில் அம்பேவலை. சரியா? அம்பேவலையில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா? அம்பேவலையில் வேணாம், நீங்கள் சொல்ல வேணாம். ஒரு இடத்துல போயிட்டு அம்பேவலையில் என்ன இருக்குன்னு கேட்டால் மாடு இருக்கும் பாதர் அப்படின்னு. சரியா? இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் அப்படி சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். சரி, மாடு இருக்குது, மாடு பால் இருக்குது. சரி, எங்களுக்கு நிறைய பால் கிடைக்கும். சரியா? காலையிலேயே மத்தியானம் அப்புறம் என்ன சொல்லுது மாலையிலெல்லாம் நிறைய பால் கொடுப்பாங்க ஃப்ரீயாக. சரியா? அப்போ அம்மா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த மீதி படுற பாலை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஒரு சட்டியில் விட்டு அதுக்கு ஒரு காரம் அல்லது அமிலம் அந்த பாலுக்கு மேலே விடுவாங்க. சரியா? அது என்ன செய்யணும்னு கேட்டால், நைட்டு அதை விட்டு வச்சா காலையில் அந்த பாலெல்லாம் என்னன்னு கேட்டால் அப்படியே கெட்டியாக மாறி, சரியா, கெட்டியாக மாறி தண்ணி கீழே போய் பால் மட்டும் மேலே வந்துடும். இதுதான் நடக்கும். அந்த காரம் அமிலம் அதை தான் செய்யும். அப்போ அந்த கட்டியமான பாலை மோரா தயிரா நெய்யா கடைஞ்சி எடுத்துருவாங்க. சரியா? இப்போ இந்த அன்னப்பறவை கதை அப்போ தான் எனக்கு புரிஞ்சது. என்னன்னு கேட்டால், அன்னப்பறவையினுடைய அந்த சொண்டில் அம்மா போடுற காரத்தை விட பல மடங்கு அதிகமாக செயல்படுகிற ஒரு காரம், ஒரு அமிலம் இருக்குதான். அன்னப்பறவை என்னன்னு கேட்டால், பாலையும் தண்ணி ஒன்றா வச்சோன்னே நம்ம மாதிரி புழுக்குன்னு முழுங்கிறாது.
அது நல்லது கெட்டதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லைல்ல, எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கும், அப்படி தானே? ஆனால் அன்னப்பறவை அப்படி இல்லை. என்ன செய்யும் கேட்டால், முதல்ல வைத்த உடனே அதன் சொண்டினுள்ள அந்த காரத்தை, அமிலத்தை அதனுள் செலுத்துமா. செலுத்தின பிற்பாடு உடனே அந்த பால் கட்டியாகிரும். கட்டி அப்படியே கடிச்சு சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கும். இதுதான் நடக்கிறது. பிரியமான பிள்ளைகளை, உங்களுடைய மகளில் பரிசுத்த ஆவியானவர், இந்த அன்னப்பறவையின் இருக்கிற அந்த காரத்தை போல பரிசுத்த ஆவியனும் காரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதான் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்துக்கு உங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தும் பொழுது அவ்வளோ ஆர்வமாய் ஆயத்தப்படுத்துவாங்க இல்லையா? ஏனென்றால் உங்க வாழ்க்கையில நல்லது இருக்கும், தீமை இருக்கு இல்லையா? இன்னைக்கு நாங்க தியானிக்கிறோம், ஹல்லேலூயா சொல்றோம், எல்லாம் பண்ணி முடிச்சிடும். நீங்க டிவியை போடுங்க, வீட்டில் போய் டிவியை போட்டு பாருங்களேன், அங்கே நான் எல்லாம் ஹல்லேலூயாவா இருக்கும்? இல்லை, அறக்குறையா ஆடத்தான் பண்ணுவாங்க, அறக்குறையா சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்ப எது நல்லது எது கெட்டது என்று உன் பிள்ளை தெரிந்து கொள்ள, உன் கணவன் தெரிந்து கொள்ள, உன் மனைவி தெரிந்து கொள்ள, உன் கணவன் மீது, மனைவி மீது, பிள்ளைகள் மீது அபிஷேகம் இருக்க வேண்டும். ஆவியானுடைய அபிஷேகம். ஆவியானுடைய அபிஷேகம் இல்லை என்று சொன்னால், பிரியமான பிள்ளைகளே, எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் காப்பாற்ற முடியாது. அடுத்ததாக, இந்த ஆவியானவர் பயத்தை போக்குகின்ற ஆவியானவர். பிரியமான பிள்ளைகளே, விவிலியத்தில் ஒரு மனுஷனை நாங்கள் பார்க்குறோம். 1 சாமுவேல் புத்தகத்தில் ஏலிங்கிற ஒரு மனுஷன், அவன் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அபிஷேகமாய் வாழ்ந்த ஒரு மனிதன். சரியா? ஏலிங்கிற ஒரு மனுஷன் அபிஷேகமாக வாழ்ந்தார். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை ஏலியிடம் சொல்வார். என்ன தெரியுமா? இங்கே பாருங்க, நடக்குதுன்னு கேட்டால், ஏலி முதிர்ந்த வயதடைந்தான். தம் பிள்ளைகள் இஸ்ரேலுக்கு எதிராக செய்த அனைத்தையும், சந்திப்பு கூடார வாயிலில் ஊழியம் செய்து வந்த பெண்களோடு தகாத முறையில் நடந்ததையும் அவன் அறிந்திருந்தான். ஆனால் அவன் திருத்தவில்லை. என்னவா? பிள்ளைகள் தகாத முறையில் நடந்ததை அறிந்திருந்த அவன் ஜெபிக்கிற பிள்ளை தான், ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற மனுஷன் தான், ஆண்டவருடைய பீடத்தில் பணி செய்தவன் தான். ஆனாலும் அவன் பிள்ளைகள் தகாத விதத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க, அப்பா உன் பிள்ளை இப்படி நடக்குதப்பா, உன் பிள்ளை இப்படி இருக்கு. ஆனா அவன் கேட்கல. ஆண்டவர் என்ன தரமா செஞ்சாரு? நீங்க 1 சாமுவேல் புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அந்நாளில் நான் ஏலியின் வீட்டையும் அவனுக்கு எதிராக இருந்த அனைத்தையும் பார்த்ததினாலே அவனுடைய குடும்பத்தின் வீட்டை முழுவதுமாக அழித்து விடுவேன்னு சொல்றார் ஆண்டவர். ஏன்? ஏலிக்கு பயம், பிள்ளைகளுக்கு சொல்வதற்கு பயம். ஏன்பா நீ செய்யறது பிள்ளைன்னு சொல்றதுக்கு பயம், மகளுக்கு சொல்றதுக்கு பயம். எங்களை எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு பயந்து வாழ்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறோம். அப்பாவுக்கு பயம், மகனுக்கு இதை சொல்றதுக்கு பயம். மகள் இப்படி செய்யறா, அவளுக்கு சொல்றதுக்கு பயம். சில சொல்லுவாங்க, ஃபாதர் இவன் இப்படி பண்றா, இது பண்றா, இவன் இப்படி பண்றான், நீங்களே சொல்லுங்க ஃபாதர். எப்படி? நீங்களே சொல்லுங்க. நான் சொன்னா மூஞ்ச தூக்கிக்கிறான், நான் சொன்னா மூஞ்ச திருப்பிக்கிறா. பிரியமான பிள்ளைகளே, ஏன் பையனு கேட்டா, அப்பாவுக்கு ஏன் பையன், அம்மாவுக்கு ஏன் பையன் கேட்டா, அப்பா அம்மாவுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் பயம் இருக்காது. நல்ல ஒரு உதாரணம், பேதுருவை பாருங்க. பேதுரு மறுதளிக்கிறார். என்ன? ஐயோ இந்த மனுஷன் எனக்கு தெரியவே தெரியாது. 1 தெரியவே தெரியாது, 2 தெரியவே தெரியாது, 3 தடவை மறுதளித்தான். பயம். ஆனால் அப்போஸ்தலர் பணிக்கு வரும் பொழுது, பெந்தகோஸ்து நாள் வந்த பொழுது, ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைத்த பொழுது அவனுக்கு அந்த பயம் எல்லாம் போயிருச்சு. பயமே இல்லை. என்ன சொல்றான்? நீ சிலுவையில் அறைந்த நான் பார்த்தேன், நான் சாட்சி. அப்படின்னா என்ன? ஆவியானவர் வரும் பொழுது அவனுடைய பயம் இல்லாமல் போனது. அப்ப உங்களுடைய பிள்ளைகளை திருத்த, உங்களுடைய குடும்பங்களை திருத்த உங்களுக்குள் அந்த பயம் இருக்கக்கூடாது. பிரியமான பிள்ளைகளே, பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆவியானுடைய அபிஷேகம் கட்டாயம் தேவை. ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் நாங்கள் பயத்தில் தான் வாழ வேண்டும். எங்கள் பிள்ளைகளை சரியான விதத்தில் திருத்த முடியாது, சரியான ஒரு ஒழுங்கை கொடுக்க முடியாது. மகனுடைய அந்த கண் முன்னுக்கே கெட்டு போய் சீரழிந்து போகிற மகனை திருத்த முடியாது இல்லையா? பயந்து வாழ்க்கை நடத்தணும் இல்லையா? உங்க பிள்ளைகளை எங்கேயாவது வேலைக்கு அனுப்பும் பொழுது அங்கே கெட்டது இருக்கும்.
அங்கே வந்து தீமை இருக்கும், ஆனால் உங்கள் பிள்ளைக்கு தெரியணும் இது எனக்கு சரிவராத விஷயம், நான் அப்படியே போனால் நான் தொட மாட்டேன், அப்படியே அவங்களோட இருந்தால் நான் தீமைக்கு விழமாட்டேன்னு சொல்லி அவன் முடிவெடுக்கக்கூடிய விஷயம் இருக்குன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். பிரியமான பிள்ளைகளை, இன்னைக்கு தலையங்கம், இன்னைக்கு இந்த கருப்பொருள் வந்து முழு உண்மையை நோக்கி வழிநடத்தும் ஆவியானவர். இங்கே விவிலியத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் என்னன்னு கேட்டால், ஆண்டவர் சொல்கிறார், தூய ஆவி வருவார், அவர் வரும் பொழுது உங்களை முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார்னு சொல்லி. அப்படின்னா எங்களுக்கு முழு உண்மை தெரியாதா? இதை மட்டும் நாங்கள் கடைசியாக தியானிப்போம். பிரியமான பிள்ளைகளை, நாங்கள் முழு உண்மையை தெரிந்தவர்களாக இருக்கணும். அதற்கு நல்லதொரு உதாரணம், திரும்பவும் நான் தானியேலுடைய வாழ்க்கைக்கு வாரேன். உங்களுக்கு தானியேல் கதை தெரியும். என்னன்னு கேட்டால், தானியேலை வந்து சொல்கிறாங்க, ஏய் நீ அரசனை மட்டும் தான் வழிபடணும், வேறு கடவுளை வழிபடக்கூடாது, உன்னுடைய கடவுளை வழிபடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் தானியேல் வந்து அரசன் பேச்செல்லாம் கேட்க மாட்டான். நான் என் ஆண்டவரை தான்ப்பா வழிபடுவேன், வேறு எதுவுமே எனக்கு வேணான்னு சொல்லி அவன் வழிபடுவான். அவனை பிடிச்சி சிங்க குகையில் போட்டுருவாங்க. இப்போ தானியேலுக்கு சில உண்மைகள் தெரியும். என்ன உண்மைன்னு கேட்டால், தானியேலை இப்போ சிங்க குகையில் போட்டாங்க. அந்த சிங்க குகையில் இருந்த விஷயங்கள் தானியேலுக்கு நன்றாக தெரியும். என்ன? முதலாவது, 12 சிங்கங்கள் அங்கே இருக்குமா. இரண்டாவது காரியம், அந்த சிங்கங்களை எல்லாம் 2 வாரம் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களாம். 2 கிழமைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களாம். ஏன்? போடப்படுகிற மனிதனுடைய எலும்புகள் கூட மிஞ்சக்கூடாது என்பதுதான் அவங்களுடைய எண்ணம். கொடுக்க மாட்டாங்க. அந்த சிங்க குகையிலிருந்து கத்தினாலும் கதறினாலும் அவர்களை காப்பாற்ற யாருமே வரமாட்டார்கள் என்பதெல்லாம் தானியேலுக்கு தெரிந்த உண்மைகள். ஆனால் பிரியமான பிள்ளைகளே, இதெல்லாம் தானியேலுக்கு தெரிந்த உண்மைகள். ஆனால் இதெல்லாம் அறவாசி உண்மை. தானியேல் முழு உண்மையை தெரிந்திருந்தான். என்ன முழு உண்மை? விவிலியம் சொல்கிறது, சிங்கங்கள் தன்னை சேதப்படுத்தாத வண்ணம் ஆண்டவர் தன்னுடைய தூதருடைய மகிமையினாலே சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று. இதுதான் முழு உண்மை. இந்த முழு உண்மை தானியேலுக்கு தெரிந்திருந்தது. ஏன்? விவிலியம் சொல்கிறது, அவன் ஆவிக்குரிய மனிதன், பரிசுத்த, ஒரு விசேஷித்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதன் என்று சொல்லப்படுகிறது. அதனால் அவன் முழு உண்மையை தெரிந்திருந்தான். அரசன் வந்து அடுத்த நாள் கேட்குறான், தானியேலே, என்றுமுள்ள இறைவனின் ஊழியனே, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்கிறான். பிரியமான பிள்ளைகளே, எங்களுக்கு முழு உண்மை தெரிந்திருக்கணும். என்ன முழு உண்மை? இப்போ எங்கள் வாழ்க்கை கஷ்டத்தில் போய்கொண்டிருக்கிறது உண்மைதான். இப்போ சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு கடன் தொல்லை இருக்கிறது உண்மைதான். எங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் நாங்கள் நினைச்சபடி இல்லை உண்மைதான். எங்கள் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா மாறிக்கிட்டு இருக்கிறது உண்மைதான். நிறைய பிரச்சனை இருக்கிறது எல்லாம் உண்மைதான். ஆனால் இது எல்லாம் பிரியமான பிள்ளைகளே அறவாசி உண்மை. முழு உண்மை என்ன தெரியுமா? முழு உண்மைங்கிறது, இன்றைக்கு இருக்கிற நிலைமை நாளை ஆண்டவர் மாற்றுவார் என்பதுதான் முழு உண்மை. இந்த முழு உண்மை யாருக்கு தெரியும்னு கேட்டா, பிரியமான பிள்ளைகளே, ஆவிக்குள்ளாக வாழ்கின்ற மனிதருக்கு மாத்திரம்தான் தெரியும். இந்த முழு உண்மை தெரியாட்ட என்ன செய்வோம்? பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டால், வேறு விஷயங்களை நோக்கி ஓடுவோம், வேறு விஷயங்களை தேடுவோம். சின்ன பிரச்சனைகள் சிக்கல்களுக்கெல்லாம் நாங்கள் மன உடைந்து போகுவோம். நாங்கள் ஆண்டவரை வழிபடுறதை நிப்பாட்டுவோம், ஜெபிப்பதை நிப்பாட்டுவோம். எப்போ? சின்ன காரியங்களுக்கெல்லாம். முழு உண்மை தெரிந்தால் என்ன முழு உண்மை? என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்னை மீட்டுக் கொள்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறாருங்கிற முழு உண்மை தெரிந்தா நாங்கள் எப்பொழுதும் மனதிலே கவலை கொண்டு மன விரக்தியோடு வாழ மாட்டோம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். அப்போ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் முழு உண்மையை தெரிந்தவர்களாக இருக்கணும். அதைத்தான் இந்த ஆவியானவர் செய்ய போகிறார். முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துகின்ற ஆவியானவர் இன்று உங்களை அபிஷேகம் செய்கிறார். ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் உள்ள வெறுமை மறைய, என்னுடைய ஒழுங்கு, எங்கள் குடும்பத்தில் ஒழுங்கு இருக்கிறதுக்கு, எங்கள் வாழ்க்கையில் இருள் எல்லாம் அகல்றதுக்கு ஆவியானவரே எங்களுக்குள் வாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். அதே போல ஆண்டவரே, நான் இவ்வளோ காலம் ஜெபித்தேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலை, இனிமே நான் தொடர்ந்து ஜெபிப்பேன், நீ செய்து முடிப்பீர், ஆவியானவருக்குள்ளாக நான் ஜெபிக்கும் பொழுது நீ செய்து முடிப்பீர் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்குள் வளர ஆவியானவருக்குள்ளாக நாங்கள் ஜெபிப்போம். அதே போல ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள, மற்றவர்களுடைய மொழிகளை புரிந்து கொள்ள, விசேஷம் விதமாக மொழிகள் தெரியாது எங்களுக்கு. என்ன மொழி தெரியாது?
கணவன் பேசுகிற மொழி மனைவிக்கு தெரியாது, மனைவி பேசுகிற மொழி கணவனுக்கு தெரியாது. ஏன்? அவர் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சு கொள்றதில்ல. சில நேரம் பிள்ளைகள் என்ன சொல்ல வரான்னு சொல்லி பெற்றோருக்கு தெரியாது, பெற்றோர் என்ன சொல்ல வரான்னு சொல்லி பிள்ளைகளுக்கு தெரியாது. பெந்தெக்கோஸ்து நாளிலே அவரவர் பேசுகிற அந்த வார்த்தையை அவரவர் மொழிகளிலே அவர்கள் புரிந்து கொண்டார்கள்னு சொன்னால் என்ன விசேஷம்னு கேட்டால், பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு. உங்கள் குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால்தான் புரிந்துணர்வும் மற்றவர்களை தெரிந்து கொள்கின்ற அபிஷேகமும் கிடைக்கும் பிரியமான பிள்ளைகளே. ஆகவே இன்றைய நாள் இந்த முதல் தியானத்திலே ஆவியானுடைய அபிஷேகம் எங்கள் குடும்பங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விசேஷ விதமாக நாங்கள் ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரு நிமிஷம் வேகமாக எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும் எழுந்துடுங்க. ஒரு நிமிஷம் கண்களை நாங்கள் அனைவரும் மூடிக்கொள்வோம். எல்லாரும் கண்களை மூடி கைகளை நெஞ்சோடு வைத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. முடிந்தவர்கள் அனைவரும் எழுதுங்க, முடியாதவங்க அப்படியே இருந்து அமைதியாக அமர்ந்துடுங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடி எங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த பரிசுத்த ஆவியானுடைய பாடல் பாடும் பொழுது எங்களை ஆண்டவரே ஆட்கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்கள் வாழ்வு முழுவதையும் இதுவரை நாட்களில் நான் ஆண்டவரை தேடவில்லை, பரிசுத்த ஆவியானவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், இன்று என்னையும் என் வீட்டாரையும் என் வீட்டில் உள்ள அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்பா. நான் இதுவரை காலம் என் கணவன் மீது கையை வைத்து பரிசுத்த ஆவியானவரை நோக்கி ஜெபிக்கவில்லை. நான் இதுவரை காலம் என் மனைவி மீது கையை வைத்து பரிசுத்த ஆவியானவரை நோக்கி ஜெபிக்கவில்லை. நான் இவ்வளவு காலம் இருக்கிற என் பிள்ளைகள் மீது கையை வைத்து பரிசுத்த ஆவியானவரை நோக்கி ஜெபிக்கவில்லை. இன்று என் மகளை, என் மகனை, என் கணவனை, என் மனைவியை, என்னுடைய பெற்றோரை, பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆவியை இதோ ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது பொழியும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இவர்கள் மீது நிரப்ப வேண்டும். இவர்கள் வேண்டுதல்களை ஆண்டவரே அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நீர்தாமை நிறைவேற்ற வேண்டும். ஒப்புக் கொடுப்போம், பாடுவோம் நாங்கள். ஓ பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவர் எழுந்ததை வாரம் ஆண்டவரே. பரிசுத்த என் ஆன்மாவின் ஆன்மாவே, தெரிந்தவர்கள் அனைவரும் பாடுவோம். திரும்ப, பரிசுத்த ஆவி என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மையே ஆராதனை செய்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஒளிரச் செய்யும். ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும். எங்களுடைய கடமைகள் என்னவென்று நீ காட்டி தரும் தகப்பனே. ஆவியானவரே, எங்கள் தகப்பன் மீது, பிள்ளைகள் மீது எழுந்தள்ளி வாரும். இந்த பங்கின் மீது உம்முடைய ஆவியானுடைய அபிஷேகம் இருப்பதாகப்பா. ஒவ்வொருவரும் கடமை உணர்வோடு உமக்கு ஊழியம் புதியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எழுந்தள்ளி வாரும். செய்து வழி காட்டும் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட என்ன நேர்ந்தாலும் நன்றி துதிப்பார். எல்லோரும் சேர்ந்து, ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மா. கண்களை மூடி உள்ளத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க.
ஆண்டவரே, அபிஷேகமாய் உம்முடைய ஆவியை எங்கள் மீது பொழியும், எங்கள் குடும்பங்கள் மீது பொழியும் அப்பா. விசேஷமா என் மகன் மீது மகள் மீது உமது ஆவி தேவை ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்போம். ஓ பரிசுத்தாவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறேன் தகப்பனே. தாயும் தந்தையுமான இரக்கமுள்ள தகப்பனே, இதோ உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மீது உமது ஆவியை பொழியும் அப்பா. இவர்கள் உம்மை மீது கொண்டுள்ள அந்த நம்பிக்கையின் அடையாளமாய் அந்த பெந்தெகோஸ்தில் செய்த அதே அருள் அடையாளங்களினாலே இதோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு மீதும் உமது ஆவியை பொழிந்து அபிஷேகமாய் அவர்களை ஆட்கொண்டு அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும். அவர்கள் தீமையை அகற்றி நன்மை செய்பவர்களாக, ஒழுங்குள்ள குடும்பங்களாக வாழும்படியாக, இருள் அகற்றி நன்மையை தெரிகின்ற மக்களாக வாழும்படியாக செய்தனும். கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.